அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ காலையில் எங்கள் வீட்டில் சாம்பார் வைக்க போகிறேன். சாம்பார் வைக்க போகிறேன். சோறு கொதிக்குது. பருப்பு வேக வச்சுருக்கேன். பருப்பு வேக வச்சுருக்கேன். வரம் போட்டு ஆஹா இப்படி மூடி வச்சா அப்படி வெளியில் தான் போகுது. அதுக்கு இப்போ என்ன செய்வோம், இது மாதிரி வைக்க வேண்டியில்லை, இந்த எடுத்துட வேண்டியதாங்க தப்பாக. இந்த துணியை தான் எப்போதும் சுற்றி வைக்கிறது. இந்த துணியை சுற்றி வைப்போம், மறுபடியும் கசக்கிக்கலாம். இந்த தண்ணி வெளியே வருதில்ல, 4 பக்கமாக அடிக்கும், அப்புறம் தொடச்சிக்கிட்டு கிடக்கணும். இது நல்ல குக்கர் தான். இது வளர்க்கிட்டே இருக்கல லூஸாகிடுச்சு. இது உடஞ்சிருச்சு. இது மேப்படி உடஞ்சிருச்சு. வேறு வாங்கி போடணும். வளர்க்கிட்டு இருக்குல்ல டக்குன்னு மேப்படி உடஞ்சிச்சு. அது வாங்கி அப்புறம் போட்டுக்குவோம். இப்போ அவரைக்காய் போட்டு ஒரு கேரட் போட்டு சாம்பார் வைக்க போகிறேன். தக்காளி இல்லை, கடையில் போய் தக்காளி வாங்கிட்டு வரணும். வாங்கிட்டு வந்தது டீ போட்டு குடிக்கிறதுக்கு சர்க்கரை இல்லை, அதான் வாங்கிட்டு வந்தேன். மக்களின் பாருங்க, ஒரு கேரட்டு வீணாக போயிடுச்சு. இதை தூக்கி போட போகிறேன். இதான் வீணாக போயிடுச்சு. சோறு வேவலை, இன்னும் வேவலை. இன்னொரு சவுண்டு வரட்டும். சாம்பாருக்கு ஒன்றும் போடல, வெறும் பருப்பு ஒன்றே மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுருக்கேன். மறுபடியும் தான் காய்கறி போடல. பெருங்காயம் போட மறந்துட்டேன். மறுபடியும் போட்டு தாளிச்சு விட்டுறது தான், பெருங்காயத்தை போட்டு. 3 சவுண்டு வந்துச்சு. போதும், அடைக்கிடுவான். அவ்வளோதான். அவரைக்காய் போட்டு வெங்காயம் இல்லை, தக்காளி இல்லை, போய் வாங்கிட்டு வரேன். மக்களே சோறு அடிக்க போகிறேன். பாருங்கள், மீன் ஒரு 5-6 நாளைக்கு முன்னாடி வாங்கின மீன், கெண்டை மீன். இது சாம்பாருக்கு வறுத்து சாப்பிட போகிறேன். தெரியுதா பாருங்கள். 2 சாப்பிட்டாச்சு. ஆக்கி மிளகாத்தூள் போட்டு சாம்பாருக்கு வறுத்து சாப்பிடுவோம். கடையிலுக்கு தக்காளி வாங்கிட்டு வந்துட்டோம். சாம்பார் வச்சுருந்தோம். தக்காளி இல்லாமல் சாம்பார் வச்சு பார்த்தா எனக்கு தெரியல எப்படி இருக்குன்னு தெரியல. இப்போ தக்காளி இல்லை, மற்ற எல்லாமே இருக்குது. தக்காளி ஒன்றே இல்லை. தக்காளி காசி டீ போட இது இல்லை, சர்க்கரை இல்லை. போய் 10 நிமிஷத்தில் வாங்கிட்டு வந்துடுறேன். மக்களே சோத்தை வடிக்க போகிறேன். வடிச்சு விட்டுட்டு போய் கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டு, மக்களே கடையில் போய் காய்கறி தக்காளி சீனி எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். வெங்காயம் வாங்கிட்டு வந்துச்சு. கடுகு பட்டை மிளகா போட்டு சாம்பாருக்கு தாளிக்கலாம். இது வெடிக்குது பயங்கரமாக. கடுகு அவ்வளோ சாலாக வெடிக்குது. இந்த தக்காளி வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு வதக்கி விட்றேன்.
சாம்பாருக்கு நான் என்ன பண்ணேன், கடுகு வெட்டை மிளகாய் எல்லாம் போட்டு அதிலே கருவேப்பிலை, அதிலே வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் அதிலே போட்டு வதக்கி விட்டு ஊற்ற வேண்டியதான். அதுலேயே மிளகாத்தூள் ஊற்றி போட்டு வதச்சோன்னா நல்லாயிருக்கும். அதிலே மிளகாத்தூள் போட்ட வேண்டியதான். பருப்பத்துக்கு பருப்பு, காய்கறி, அவரைக்காய், கேரட்டு எல்லாம் வந்து கொடுப்போம். மாங்காய் போட்டால் நல்லாயிருக்கும். ஒரு பச்சை மிளகாய் வறுத்து போட்டேன். அதிலே சாம்பாரத்தில் அதிலே போட்டேன். அப்புறமே காய்கறி வச்சுருவோம். கொஞ்சம் வேகட்டும். கொஞ்சம் வெந்த பிறகு, காய்கறி வெந்த பிறகு கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் புளி கரைச்சி ஊற்றுவோம். கொஞ்சோண்டு லேசாக புளி கரைச்சி ஊற்றுவோம் சாம்பாருக்கு. கொஞ்சம் போடுவோம் சாம்பாருக்கு. கொதிக்கிட்டோம், நல்லா கொதிக்கிட்டோம். அப்படியே மசாலா தடவி வச்சுருக்கிறேன் மீன் வறுக்கிறதுக்கு சாம்பாருக்கு. பாருங்கள், மீனை மசாலா தடவி வச்சுருக்கேன். அதை வறுத்து சாம்பாருக்கு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். 3 பீஸ் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்து கால் பண்ணியாச்சு. 1 கிலோ மீனும் வறுத்து சாப்பிட வேண்டியது தான். ரெடி ஏறுது மக்களை. இது கோதுமை புளி சின்ன, ஒரு நெல்லிக்காய் சைஸு சின்னதாக இது கரைச்சி ஊற்றினா போதும். சாம்பாருக்கு தாளிச்சுக்கிட்டேன். கடைசியில் தான் கரைச்சி ஊற்ற போகிறேன். மாங்காய் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். மாங்காய் போடல, எங்கள் கொள்ளையிலேயே மாங்காய் இருக்குது. பறிச்சுட்டு வந்து போடலாம். வேணாம், மாங்காய் வேணாம். ஊற்றிடுவோம். நல்லா கொதிக்கிட்டோம். அவரைக்காய், கேரட்டு போட்டு சாம்பார், வேறு ஒன்றும் போடுவேன். போய் பாருங்கள், தெரியுதா? சாம்பார் நல்லா கொதிக்கிட்டோம். அதுக்குள்ளே காப்பி போடுறதுக்கு இது வச்சுருக்கேன், பாலை வச்சுருக்கேன். காப்பி கொஞ்சம் போட்டு குடிக்கலான்ட்டு. பால் சூடாகட்டும்.
காப்பி போட்டு குடிக்கலாம். இந்த காப்பியில் தீரப்போகுது. சூப்பர் காப்பி. நான் ஒரு வேலைக்கு தான் போட்டுக்கலாம் இருக்கும். வாங்க காப்பி குடிக்கலாம். சூப்பராக இருக்குது காப்பி. ஆற்றக்குள்ளே வாசனை தூக்குது. சூப்பர் காப்பி இது. ₹480 அந்த காப்பி தூள் பாட்டில். சரியாயிடுச்சு. அதுதான் நல்லா குடித்தாச்சு. இன்னும் கொஞ்சம் இருக்குது. 2 வேலைக்கு குடிக்கலாம். மக்களே, ஜாமான் கிடக்கு பாருங்கள். இதெல்லாம் சுத்தம் பண்ணியாச்சு. இப்போ சாமான் அது கிடக்கு வளர்க்கணும். இந்த மீன் வறுக்க போகிறேன். மீன் வறுத்துடலாம். மீனை வறுத்து சாப்பிட வேண்டியதான். எண்ணெய் பத்தியா ஊற்றுவோம். அதுக்குள்ளே அடுப்பு அப்படி தான் கொஞ்சம் இதாக இருக்குது.
ஆனால் நம்ம நினைக்கிற மாதிரி அதை வறுத்து எடுக்கணும், ஒட்டாமல் அடி பிடிக்காமல். தீயை கம்மி பண்ணி வச்சுட்டா இந்த 3 அடுப்புமே வேகமாக தான் இருக்கும். இப்படி இருக்கு. இன்றைக்கி மத்தியானம் சாப்பாடு சாம்பார், அவரைக்காய் கேரட் போட்டு வெறும் சாம்பார், கெண்டை மீன் வறுவல். இன்றைக்கி சூப்பரான சாப்பாடு. சாம்பாருக்கு ஏற்ற மாதிரி ஒரு மீன் வறுவல் சூப்பராக இருக்கும். இப்போ காஃபி குடிக்க போகிறேன். மாங்காய் வத்த கூட இருக்குது, அது நினப்பில்லை. மாங்காய் வத்த கூட போட்டுக்கலாம், சாம்பாரில் சூப்பராக இருக்கும். இப்போ சாம்பார் காய போகிறேன். மக்களே, மீன் வறுத்துட்டேன். மீன் வறுத்துட்டேன் பாருங்கள், சூப்பராக மீன் வறுத்தாச்சு. மக்களே, மீன் வறுத்து முடிச்சாச்சு. மீன் வறுத்து முடிச்சாச்சு. சாம்பாருக்கு மீன் வறுத்தாச்சு முடிஞ்சு. சாம்பாரை வச்சாச்சு. சாம்பார் முடிஞ்சு, சாப்பாடும் ரெடி ஆகிடுச்சி. பாத்திரம்லாம் கழுவியாச்சு, அழகாக கிளீனாக எல்லா வேலையும் முடிஞ்சு. அடுப்பு முடிஞ்சு துடைக்கணும், அப்புறமே துடைச்சிக்க வேண்டியதான். முடியல, காப்பி குடிக்க போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.